கொள்கை கூட்டணி, கொள்கை கூட்டணின்னு இவ்வளோ முறை சொல்றீங்களே, உங்க கொள்கைக்காக கூட்டணியில இருந்த எங்கள, இவ்வளவு குறைவா நடத்தலாமா நீங்க? அப்படின்னு கோபப்பட்டுருக்காங்க. சிபிஎம் கட்சி, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. திமுக கூட்டணியில தொகுதி பங்கீட்டு தொடர்பா நிறைய இழுபறிகள் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, நாங்க கேட்ட தொகுதிகள் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற அதிருப்தியில இருக்காங்க சிபிஎம் கட்சி. அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க? கேட்ட தொகுதிகளோடு போட்டியிட போறாங்களா? இல்ல திமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகள்ல போட்டியிட போறாங்களா? அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாலும் தான் அறிவிக்கப்பட்டுச்சு. பல கூட்டணிகள்ல இன்னும் இழுபறிகள் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. முதல்ல நம்ம திமுக கூட்டணியில பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் தொகுதி பங்கீடுகள் நிறைவடையல. அதிமுக கூட்டணியில இன்னும் தொகுதி பங்கீடுகள் ஆரம்பிக்கவே இல்ல. திமுக கூட்டணியில இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா என்ன இருக்கு அப்படின்னா, சிபிஎம் கட்சி தொடர்ச்சியாக தாங்கள் வேண்டக்கூடிய தொகுதிகளினுடைய எண்ணிக்கையில பிடிவாதமாக இருக்கிறாங்க. அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான். திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து சமீபத்தில மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் 28 சீட்டு வாங்கிட்டு திமுகவோடு இருக்கக்கூடிய பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்குனாங்க. இந்த விதத்தில காங்கிரஸ் கட்சி தாங்கள் வெற்றி பெற்றதாகவே ஒரு பெரிய ஆர்வத்த வெளியில சொல்லிட்டு இருந்தாங்க. இதற்கு மத்தியில ஏற்கனவே போட்டியிட்ட இடங்கள் தான் தங்களுக்கு கிடைக்குமா? கூடுதல் தொகுதிகள் தங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இடதுசாரி கட்சிகள், குறிப்பா சிபிஐயும், சிபிஎம்மும் தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே சிபிஎம்மினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நாங்க இரட்டை இலக்கங்கள்ல தொகுதிகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த நிலையில சிபிஐ கட்சி 5 தொகுதிகள் அப்படின்னு தங்களுடைய தொகுதியை எண்ணிக்கையை வந்து இறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அறிவாலயத்துல இதற்காக ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் ஏற்கனவே போட்டியிட்ட இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவும், சிபிஎம்மும் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழுந்தது. நேற்றைய தினம் சிபிஐ வந்து தொகுதி பங்கீடுகள் முடிச்ச நிலையில அன்று மாலையே விடுதலை சிறுத்தைகளும் தங்களுடைய தொகுதிகளை இறுதிப்படுத்திருவாங்க அப்படின்னு தகவல்கள் வந்துச்சு. ஆனா இறுதி நேரத்தில விடுதலை சிறுத்தைகள் தரப்புல இருந்து அந்த மீட்டிங் வந்து கேன்சல் செய்யப்பட்டதாக செய்திகள் கசிஞ்சது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சிபிஎம்ல நேற்றைய தினம் அந்த கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் என்பது நடந்திருக்கு. தொடர்ச்சியா 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு தொகுதிகளினுடைய எண்ணிக்கை இறுதியாகாமலே இருந்தது. சிபிஎம்ல இருந்து தங்களுக்கு 12 தொகுதிகள் வேணும் அப்படின்னு ஆரம்பத்தில பேசப்பட்ட நிலையில அவ்வளோலாம் எங்கனால குடுக்க முடியாது. ஏன்னா, நீங்க போன முறை 6 கன்டெஸ்ட் பண்ணி 4 தோத்துருக்கீங்க. 2 தான் ஜெயிச்சிருக்கீங்க. அதனால வந்து தோழர்கள் புரிஞ்சுக்கங்க. குறைவான தொகுதிகள் இந்த முறை வாங்கிக்கிங்க. புதிய கட்சிகள் வந்து கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறாங்க. அதனால நீங்க அதில வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஒத்துழைப்பு குடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சிபிஎம் தரப்புல இருந்து பேசிட்டு இருக்கும்போது, சரி புதிய கட்சிகள் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா வந்து எங்களுக்கு வந்து குறைஞ்சது 8லிருந்து 7ஆவது குடுங்க. 7, 8 அந்த எண்ணிக்கையிலயாவது வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா அறிவாலயம் தரப்புல இருந்து 5க்கு அதிகமாக அவங்க வரவே இல்ல. இறுதி வரைக்கும் 5லயே நின்னுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய சிபிஎம் தலைமை என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல சரிப்பா எங்களுக்கு கூடுதல் தொகுதியே வேணாம். ஆனா 6 தொகுதி கடந்த முறை போட்டியிட்ட 6 தொகுதி எங்களுக்கு குடுங்க அப்படின்னு சிபிஎம் தரப்புல இருந்து அறிவாலயத்திற்கு தூது சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அறிவாலயம் தரப்புல இருந்து, திமுக தரப்புல இருந்து அந்த 5 தொகுதிகளுக்கு மேல அவங்க நகரவே இல்ல. இது வந்து சிபிஎம் தரப்புல ஒரு பெரிய அதிருப்தியையும், கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சிபிஎம் தரப்புல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க செய்தியாளர்கள் சந்திப்புல பேசும்போதுமே கூட, புதிய கட்சிகள் வந்திருக்குங்கிறனால தான் நீங்க வந்து கூடுதல் தொகுதிகள் குடுக்க முடியாதுன்னு சொன்னத நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா நீங்க காங்கிரஸ்க்கு 3 தொகுதிகள் கூடுதலா குடுப்பதற்கான இடம் எப்படி வந்துச்சு? அதுவும் இந்த புதிய கட்சிகள் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தானே. எங்களுக்கு மட்டும் குடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு சண்முகம் அவர்கள் காட்டமாகவே பேசியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம தேமுதிக, அதாவது இதுவரைக்கும் இந்த கூட்டணியில பயணிக்காமல் முதல் முறையாக இந்த கூட்டணிக்குள்ள, அதுவும் மிக சமீபத்தில வந்திருக்கக்கூடிய தேமுதிக, அந்த கட்சிக்கு வந்து நீங்க வந்து கூடுதலான தொகுதிகள் குடுக்க போறதாக செய்திகள் வருது. அப்ப இவ்வளோ நாள் கூட்டணியில இருந்த எங்கள நீங்க எந்த மாதிரி நடத்துறீங்க? அப்படிங்கிற ஒரு அதிருப்தியையும் சிபிஎம் தரப்புலருந்து முன் வச்சிருக்கிறாங்க. திமுக தரப்புல தொடர்ச்சியா இந்த கூட்டணிய இறுதி செய்யறதுல குறைவான தொகுதிகள் வாங்கக்கூடிய கட்சிகள முதல்ல இருந்து இறுதிப்படுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இதில பேச்சுவார்த்தையில கலந்து கொள்ளாமல் இருக்கிறது. அதாவது இறுதியாக பேசுவதற்கு காத்துட்டு இருக்கக்கூடிய கட்சியா தேமுதிக இருக்கு. அதே மாதிரி வந்து கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சியும் இன்னும் இருக்கு. இப்ப இந்த 2 கட்சிகளுக்கு எவ்வளோ தொகுதிகள் குடுக்க போறீங்க? குறிப்பா தேமுதிகவிற்கு எங்கள விட அதிகமா குடுக்க போறீங்களா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும், அதே கேள்வியையும் சிபிஎம் தரப்புலருந்து முன் வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில நேற்றைய தினம் சிபிஎம் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் அப்படிங்கிறது சென்னையில அந்த கட்சியினுடைய அலுவலகத்தில நடந்திருக்கு. அதுல வந்து கலந்துகிட்ட மாநில குழு உறுப்பினர்கள் பெருவாரியா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம வந்து 6 தொகுதிகள் போன முறை போட்டியிட்டோம். அதுல 2 தான் ஜெயிச்சோம். ஆனா போன முறை நம்ம போட்டியிட்ட தொகுதிகள் எல்லாமே
திமுக இறுதிப்படுத்தி கொடுத்த தொகுதிகள், நம்ம கேட்ட தொகுதிகள் முழுவதுமா நமக்கு கிடைக்கல. அதனால நம்மால வெற்றி வாய்ப்பை இறுதிப்படுத்த முடியல. இந்த நிலையில இதுலயும் நம்ம வந்து ஒரு தொகுதி குறைச்சு இந்த முறை போட்டியிடுறது அப்படிங்கிறது சரியா இருக்காது. நம்முடைய தோழர்களையும், நம்முடைய அ தொண்டர்களையும் அது சமாதானப்படுத்தாது. நம்முடைய சொந்த பலத்த நம்ம அதிகரிச்சு காட்டியே ஆகணும் அப்படின்னு பேசி, போன முறை போட்டியிட்ட அதே 6 தொகுதிகள் நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. சரி, ஒருவேள 6 தொகுதிகள் திமுக தரப்பிலிருந்து குடுக்கல அப்டின்னா என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதோடு சேர்ந்து எழத்தான் செய்யும். திமுக கிட்ட 6 தொகுதிகள் கேட்பது மிக உறுதி. அதற்கு கம்மியா வேண்டாம் அப்படின்னு சொல்லிறலாம். வாட் நெக்ஸ்ட் அப்டின்னா, அது தொடர்பா திரும்ப கூட நம்ம ஒரு முறை பேசுவோம். ஆனா திமுக கிட்ட நாம இறங்கி வரக்கூடிய எந்த ஒரு தொனியுமே காட்ட வேண்டாம். நம்ம 6ல விடாப்பிடியா நின்னே ஆகணும். அத வாங்கியே ஆகணும்னு கராரா இருக்கிறாங்க சிபிஎம் தோழர்கள். திமுக தரப்புல வந்தோம் அப்டின்னா, திமுகவும் இதுவரைக்கும் வந்து 5 தாண்டி வரவே இல்ல. அவங்க வந்து இந்த முறை சிபிஎம்முக்கு ஒரு தொகுதிகள் கூட குடுக்கறது அப்படிங்கிறது, அவங்க வந்து சிபிஐய கன்வின்ஸ் பண்ணாங்க. ஆனா சிபிஎம்ம கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். சிபிஐ தரப்புல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, வீரபாண்டியன் அவர்கள் பேசும்போது, எங்களுக்கு குடுத்திருக்க தொகுதிகள் குறைவானது தான். ஆனா வந்து எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இலக்க முன் வச்சு, நாங்க வந்து இந்த ஒத்துழைப்ப திமுகவுக்கு குடுக்குறோம் அப்படின்னு பேட்டியில சொல்லியிருந்தாரு. அப்படி இவங்கள கன்வின்ஸ் பண்ற நிலையில முரண்டு பிடிச்ச சிபிஎம்முக்கு வந்து நம்ம ஒரு தொகுதிகள் அதே எண்ணிக்கையில 6ஆ குடுத்தோம் அப்டின்னா, சிபிஐ தோழர்களுக்கு நம்ம வந்து பாரபட்சம் காட்டுற மாரி ஆயிரும் அப்டின்னு நெனச்சிட்டு இருக்கிறதாக திமுக தரப்புல இருந்தும் நமக்கு செய்திகள் வந்திருக்கு. இப்போ திமுக தரப்புல கொள்கை கூட்டணின்னு இவ்ளோ நாள் சொல்லிட்டு, உங்க கொள்கைக்காக கூட இருந்த எங்கள இப்படி நீங்க நடத்துறது சரியில்ல அப்டின்னு இடதுசாரிகளும், அதே மாரி விசிகாவும் இப்போ குரல்கள எழுப்ப துவங்கியிருக்கிறாங்க. இந்த நிலையில காங்கிரஸ் தரப்புலருந்து செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறாரு. உங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும்னா கேட்டு வாங்கிக்கங்க. அது குடுக்கறக்கு முதல்வர் அவர்களுக்கு மனமும் இருக்கு. அதனால அந்த எண்ணிக்கைய நீங்க கேட்டு வாங்குங்க. ஆனா காங்கிரஸ அதுக்காக பழி சொல்லாதீங்க அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்களும் சொல்லியிருக்காங்க. விசிகாவினுடைய பலமும், அதே மாரி வந்து கம்யூனிஸ்ட்களினுடைய பலமும் எந்த அளவு வாக்குகளாக நமக்கு மாறும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமான பார்வையில திமுக தலைமை அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பா இடதுசாரிகள பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படி குடுக்கறது ஒண்ணும் சரியில்ல. நாங்க குடுக்கறது குறைவான தொகுதிகள் குடுத்தாலும், நீங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள நாங்க குடுக்குறோம் அப்படின்னு அறிவாலயம் தரப்பு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. தேமுதிகவுக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்கு? அப்படிங்கிற ஒரு கேள்விய முன்வச்சு, அவர்களுக்கு உங்கனால குடுக்க முடியும் அப்படின்னா, எங்களுக்கு ஏன் குடுக்க முடியல? உங்களுக்கு மனம் இல்லையா? அப்படிங்கிற ஒரு எதிர்கேள்வியையும் தோழர்கள் தரப்பிலிருந்து வைக்கிறாங்க. இதுல இந்த இடியாப்ப சிக்கலுக்குள்ள மாட்டிட்டு இருக்கக்கூடிய திமுக தலைமை என்ன முடிவெடுக்க போகுது? அதே மாரி வந்து சிபிஎம் தரப்புலருந்து திமுக கொடுக்கக்கூடிய 5 தொகுதிகள தான் வாங்க போறாங்களா? இல்ல தாங்கள் கேட்கக்கூடிய 6 தொகுதியில விடாப்பிடியா நின்று அதை சாதிக்க போறாங்களா சிபிஎம் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல தான் பார்க்கணும். மீண்டும் ஒரு முறை இந்த வரக்கூடிய 23ஆம் தேதி சிபிஎம்மினுடைய மாநில குழு கூட்டம் என்பது சென்னையில நடைபெற இருக்குது. அதுல திட்டவட்டமான முடிவு எட்டப்படும் அப்படின்னும் இடதுசாரிகள் நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கிறாங்க. திமுக தரப்புலருந்து என்ன சொல்லப் போறாங்க? இடதுசாரிகள் என்ன செய்ய போறாங்க? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.